குஷ்புக்கே இந்த நிலைமையா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. 2011ல ரிலீஸ் ஆன மாப்பிள்ளை படம் மூலியமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான் ஹன்சிகா மோத்வானி. கடந்த 2022 சொஹைல் அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேனை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் இவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போடுற போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா ரீசெண்டா அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களுடைய ஹஸ்பண்ட் போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொஹைல் ஹன்சிகா மோத்வானியோட ஃப்ரெண்டை தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆல்ரெடி செல்வராகவன் அவர்களுடைய டிவோர்ஸ் கேஸே என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. அதை தொடர்ந்து இப்போ பேக் டு பேக் சினி இண்டஸ்ட்ரியில் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹன்சிகாவுடைய மேட்ரும் என்னன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.